ஓம் சாயிராம். ஓம் சாயிராம். நீ சற்றும் எதிர்பாராத தருணத்தில் திடீரென்று உன் வாழ்வில் ஒரு மாற்றங்கள் நிகழும். இந்த விஷயம் நீ இவ்வளவு நாளாக எதிர்பார்த்து காத்திருந்ததான். ஆனால் நீ எதிர்பாராத நேரத்தில் அனைத்துமே சட்டென்று உனக்கு சாதகமாகவே மாறிவிடும். இதுதான் அற்புதம். வாழ்க்கையில் சிறந்த அனுபவங்கள் எப்பொழுதுமே எதிர்பாராத நேரத்தில்தான் நிகழ்கிறது, நடந்தும் முடிகிறது. அப்படித்தான் உன் வாழ்க்கையும். உன் வாழ்க்கையிலும் நீ எதிர்பார்த்த அந்த திடீர் திருப்பம் நிச்சயமாக நிகழும். உனக்காக அந்த திருப்பத்தை நான் நிகழ்த்தி காட்டப் போகிறேன். அந்த சந்தோஷ தருணத்தை எதிர்கொள்ள முடியாமல் நீ திணறத்தான் போகிறாய். என் வாழ்க்கையிலா இதுவெல்லாம் நடக்கிறது, என் வாழ்க்கையிலா இந்த அற்புதம் நிகழ்ந்தது என்று நீயே அதிசயத்து நிற்கும் வண்ணம் எல்லாம் உன் வாழ்வில் நிகழத்தான் போகிறது. அதிசயத்தக்க மாற்றம் உன் வாழ்வில் நீ நினைப்பதற்கு மேலாகவே நடக்கப் போகிறது. நீ எதிர்பார்த்த அந்த உறவோடு மீண்டும் சேர்ந்து சந்தோஷமாக மகிழ்வான வாழ்க்கையை வாழப்போகும் அந்த நேரம் உன்னை நெருங்கி வந்துவிட்டது. உன் துயரங்கள் அனைத்தும் போக்கவே உன் சாயி இருக்கிறேனே, பின் எதற்காக உனக்குள் இந்த மனப்போராட்டம்? உனக்கான விஷயங்களில் நான் வேலை செய்ய ஆரம்பித்து விட்டேன். இன்னும் சில காலத்தில், சில நேரத்தில் நீ விரும்பிய நபரை உன்னோடு சேர்த்து வைக்கப் போகிறேன் உன் சாயிநாதா. சந்தோஷத்தின் விளிம்பில் நின்று திக்கு முக்காடப் போகிறாய். அந்த மகிழ்ச்சியான நிகழ்வு உன் வாழ்வில் நிகழத்தான் போகிறது. என் கண்களை நன்றாக உற்றுப்பார். இது பொய்யான வாக்கு அல்ல, அனைத்துமே உண்மையான வாக்குகளே. இந்த கலியுகத்தில் அனைவரும் அவர்களோடு, உறவினர்களோடு, உற்றார் உறவினர்களோடு அனைத்துமோடு சேர்ந்து சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். திடீரென்று எதிர்பாராத ஒரு திருப்பமாக மனதிற்கு மிக நெருக்கமான சொந்தம், மனதிற்கு மிக நெருக்கமான ஒரு உறவு நம்மை விட்டு விலகி சென்றால் அதற்கு என்ன காரணம், ஏன் நம் வாழ்க்கையில் இதுவெல்லாம் நடந்தது என்பதுதான் உன் மனதில் பெரும் சிந்தனையாகவே இருக்கும். பூர்வ ஜென்மத்தில் செய்த பாவ புண்ணியத்தின்படிதான் நம் வாழ்க்கையில் நம் உறவு, நாம் நேசித்த உறவு நம்மை விட்டு விலகி சென்றதோ என்றெல்லாம் குழப்பம் உன் மனதில் எழுந்து கொண்டே இருக்கும். அல்லது நம் உறவுக்குள் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகளின் காரணத்தினால்தான் இந்த பிரிவு நிகழ்ந்திருக்கிறதா என்பது பெரும் குழப்பமாக, பெரும் போராட்டமாக உன் மனதில் எழுந்து கொண்டே இருக்கிறது. இப்படியாப்பட்ட சூழ்நிலை, உறவுக்குள் ஏற்படும் பிரிவுகள் தாங்கவே முடியாத ஒரு மனவேதனையாகவே மாறிவிடும். இந்த பிரிவு யாராருக்கெல்லாம் வரும்? சந்தோஷமாக பிள்ளைகளோடு சேர்ந்து பெற்றோர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். திடீர் திருப்பமாக அவர்களுடைய குழந்தைகள் அவர்களை விட்டு சென்று விட்டால் அந்த பெற்றவர்களின் மனது படும் பாட்டை யாருமே விவரிக்கவே முடியாது. நண்பன், கணவன் மனைவி, சொந்தங்கள் யாராக இருந்தாலும், நெருக்கமான உறவினர்கள் என்று யாராக இருந்தாலும் அவர்கள் பிரிந்தால் மனவேதனை எல்லாருக்கும் சமம்தான். இப்படி எந்த உறவு பிரிந்தாலும், எந்த சொந்தம் உன்னை விட்டு சென்றாலும், பிரிந்து போன சொந்தங்களை, பிரிந்து போன உறவை, உன் மனம் நிரம்பும், உன் மனம் விரும்பும் அந்த உறவை மீண்டும் உன்னிடமே கொண்டு வந்து சேர்க்கும் மிக அற்புதமான இந்த ஒரு நடைமுறையை செய்து கொண்டே இரு. உன் வாழ்வில் உன்னை விட்டு பிரிந்த சொந்தங்கள் உன்னிடம் மீண்டும் வந்து சேரும். ஏதோ ஒரு மனஸ்தாபத்தால் உன்னை விட்டு பிரிந்த சொந்தங்கள் மனம் மாறி நீதான் வேண்டும், உன் உறவுதான் வேண்டும், உன் சொந்தம்தான் நிலையானது என்று, நீதான் வேண்டும் என்று முழு மனதோடு உன்னை தேடி வர உன் சாயப்பா நான் உனக்காகவே உதவுவேன். இந்த ஸ்லோகத்தை கண்களை மூடிக்கொண்டு பாபாவை மனதார நினைத்து கொண்டு இந்த ஸ்லோகத்தை பாராயணம் செய்தால் நம் வாழ்வில், நம் வாழ்க்கையை விட்டு சென்ற சொந்தங்கள், உறவுகள் மீண்டும் ஒன்று சேரும். ஒன்று சேர்ந்து மகிழ்ச்சியாகவும் ஆனந்தமாகவும் சந்தோஷமாகவும் வாழ வேண்டும் என்ற பிரார்த்தனையை நாம் எல்லோரும் சேர்ந்து பிரார்த்திக்கலாம்.
இந்த ஸ்லோகத்தை பாபாவை மனதார நினைத்து கொண்டு, பிரிந்து போன சொந்தங்கள், என் மனவேதனையை அதிகரித்து பிரிந்து போன சொந்தங்கள் அனைத்தும் மீண்டும் வந்து சேர வேண்டும். இது யாராக இருந்தாலும் அவர்களுக்கு இது பொருந்தும். இந்த ஸ்லோகத்தை மனதார நினைத்து கொண்டு வேண்டலாம். சாய் பாபாவிடம் பிரார்த்தனை பண்ணிக்கலாம். நம்மளுடைய அனைத்து கஷ்டங்களும் நீங்கி பிரிந்து போன சொந்தங்கள் யாராக இருந்தாலும் மீண்டும் ஒன்றாக சேர்ந்து மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் வாழலாம். ஓம் ஸ்ரீ சாயி அநாதநாத தீன பந்தவே நமக. ஓம் ஸ்ரீ சாயி அநாதநாத தீன பந்தவே நமக. ஓம் ஸ்ரீ சாயி அநாதநாத தீன பந்தவே நமக. இந்த ஸ்லோகத்தை எல்லாருமே பிரிந்த உறவுகள் ஒன்று சேர வேண்டும் என்று விரும்புபவர்கள், மனதார பிரார்த்தனை பண்ணுபவர்கள், சாயப்பாவிடம் முழுமையாக உங்களுடைய அனைத்து வேதனைகளையும் கொட்டிவிட்டு கண்களை மூடிக்கொண்டு இந்த ஸ்லோகத்தை பாராயணம் செய்தலாம். பிரிந்த உறவுகள் யாராக இருந்தாலும் சரி, பிரிந்த பந்தங்கள் எவராக இருந்தாலும் சரி, பிரிந்த சொந்தங்கள் எவராக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக ஒன்று சேர்ந்து வாழ்க்கையில் சந்தோஷமாக இருப்போம் என்பது சத்தியமான உண்மை. நான் வேண்டுவதை என் சாயிநாதர் நிச்சயமாக மீட்டுத் தருவார். என் வாழ்க்கையை மிக பிரகாசமாகவே வாழ வைப்பார் என்று நம்புகிறவர் யாராக இருந்தாலும் சாயி பாபா நிச்சயமாக அவரை கைவிடவே மாட்டார். இந்த நம்பிக்கை மட்டும் உன் மனதில் எழுந்ததென்றால் நீ நினைப்பதற்கு மேலாகவே உன் வாழ்வில் நல்ல நல்ல மாற்றங்களும் நல்ல நல்ல ஏற்றங்களும் நிச்சயமாக நிகழும். நீ உன்னுடைய பிரிந்த சொந்தம் யாராக இருந்தாலும் எவராக இருந்தாலும் அவர்களோடு மீண்டும் சேர்ந்து சந்தோஷமாக முன்னால் நீ எப்படி வாழ்ந்தாயோ அதைவிட மகிழ்வாக உன் வாழ்க்கையை வாழ்வாய். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்குதான். என் வாக்கு எப்பொழுதும் பொய்த்ததே இல்லை. அனைவரும் சேர்ந்து யாரார்க்கெல்லாம் பிரிந்த சொந்தங்கள் மீண்டும் சேர வேண்டும், பிரிந்த உறவோடு சந்தோஷமாகவும் மகிழ்வாகவும் வாழ வேண்டும் என்று மனக்குறை இருக்கிறதோ, மனபாரம் இருக்கிறதோ, மனப்போராட்டம் இருக்கிறதோ, அவர்களெல்லாம் இந்த ஸ்லோகத்தை கண்களை மூடிக்கொண்டு முழுமையாக நம்பிக்கையோடு பிரிந்த சொந்தங்கள் அனைவரும் சேர்வர், சேர்ந்து சந்தோஷமாக வாழ்வர் என்ற நம்பிக்கை வார்த்தைகளை மீண்டும் உச்சரித்துக் கொண்டே இந்த ஸ்லோகத்தை பாராயணம் செய்து நம் வாழ்க்கையில் சகல சௌபாக்கியத்தையும் பெற்றுக்கொண்டு அனைத்து மகிழ்ச்சியையும் ஒரு சேர பெற்றுக்கொண்டு வளமாகவும் நலமாகவும் வாழலாம். பிரச்சனைகள் சூழ்ந்த வாழ்க்கை, வலிகள் மட்டுமே நிறைந்திருக்கும் மனது, என் வாழ்க்கையில் ஏற்றம் வராதா என்ற ஏக்கம், மாற்றம் வருமா என்ற சிந்தனை, இந்த வலிகளோடு வேதனையோடு சிந்தனையோடு தவிப்போடு காத்து கொண்டிருக்கிறாய் குழந்தையே. இனி செய்வதற்கு ஒன்றுமே இல்லை. என் வாழ்க்கையை மீட்டெடுக்க வழியே இல்லை. நான் யோசித்து வைத்த திட்டத்தையெல்லாம் செய்து பார்த்துவிட்டு எதுவுமே முடியாத பட்சத்தில் இப்பொழுது சோர்ந்து போய் உட்கார்ந்திருக்கிறேன் சாயிநாதரே. இதற்கு மேல் பார்த்து கொள்ள நம்பிக்கையோடு காத்திருக்க, பொறுமையோடு காத்திருக்க, என் வாழ்க்கையில் மாற்றம் வரும் என்ற நினைப்போடு இருக்க என்னால் எதுவுமே முடியவில்லை சாயிநாதரே. என் வாழ்க்கையை முட்டி மோதி நானும் வாழ்ந்து பார்த்தாகிவிட்டது. இனி என் வாழ்விற்கு வழியே இல்லை என்று கடைசியாக வந்து என்னிடம் புலம்புகிறாய். இனி என் வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டுமோ அதை நீங்கள் தான் செய்ய வேண்டும். என் வாழ்க்கையில் இனி நான் செய்வதற்கு எதுவுமே இல்லை. என் மனதில் நம்பிக்கை என்ற சொல்லே மனதை விட்டு போய்விட்டது. இனி நான் செய்வதற்கு எதுவுமே இல்லை. ஏதாவது செய்யுங்கள் சாயிநாதரே என்று நீ சொல்லும் நிலைமையில் இருந்தால் இதோ நான் உன்னோடுதான் பேசிக்கொண்டிருக்கிறேன். இதை கண்களை மூடிக்கொண்டு கவனமாக முழுவதுமாக கேள். அலட்சியப்படுத்தாமல் இதை முழுவதுமாக கேள்.
பல நாட்களாக உன்னை ஆட்டி படைத்த பிரச்சனை வரும் தை அமாவாசைக்குள் ஒரு முடிவுக்கு வந்துவிடும். இப்பொழுது இதை முழுவதுமாக கேள். நான் கூறுவது சர்வ நிச்சயமாக உனக்கு மட்டுமே புரியும் வார்த்தைகளாகவே இருக்கும். சற்று நிதானமாக யோசித்துப் பார் குழந்தையே. முன்பு உன்னுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் ஆனந்தமும் அற்புதமும் எவ்வளவு நிறைந்து இருந்தது என்பதை சற்று நிதானமாக யோசித்துப் பார். உன் வாழ்க்கையை சற்று திரும்பிப்பார். எவ்வளவு மகிழ்ச்சியாக துள்ளி குதித்து கொண்டிருந்தாய் என்பது உனக்கு அப்பொழுது நினைப்புக்கு வரும். எந்த கவலையும் இன்றி, எந்த ஒரு கஷ்டமும் இன்றி உன் வாழ்க்கையை அனுபவித்து வாழ்ந்து கொண்டிருந்தாய் என்பதும் அப்பொழுதுதான் உனக்கு நினைவுக்கு வரும். அந்த காலத்தில் நீ எவ்வளவு மகிழ்ச்சியாக ஆனந்தமாக உன் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருந்தாய். அப்பொழுது கொஞ்ச நேரமாவது நினைத்து பார்த்திருக்கிறாயா? நாம் இவ்வளவு சோகத்தையும் இவ்வளவு வேதனைகளையும் இவ்வளவு துக்கங்களையும் அனுபவிக்கப் போகிறோம், எதிர்கொள்ளப் போகிறோம், போராடப் போகிறோம் என்று ஒரு முறை உன் மனதில் சிந்தித்தது உண்டா என் குழந்தையே? வரும் காலத்தில் நம் வாழ்க்கையில் இத்தனை மாற்றங்கள் வரும் என்று சிறிதேனும் நீ எதிர்பார்த்தாயா? நீ அப்படி மகிழ்ச்சியாக இருக்கும் அந்த சமயத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக கவலை உன்னை ஆட்கொண்டு விட்டது. நீ பார்க்கவே, உன்னுடைய கண் பார்க்கவே கஷ்டங்கள் வந்து உன்னை சூழத் துவங்கியது. நீ நினைத்து கூட பார்க்காத பிரச்சனைகளெல்லாம் உன் வாழ்வில் வந்து சூழ்ந்து கொண்டது. அப்பொழுதுதான் நீ இந்த வாழ்க்கையை தான் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். அதே கஷ்டகாலத்தில்தான் நீ இப்பொழுது பயணித்து கொண்டிருக்கிறாய். புயல் அடித்தது போல் உன் வாழ்வில் பெரும் புயல் வீசி இருக்கிறது. நீ சற்றும் முன்பு உன் வாழ்க்கையிலும் நீ பல பிரச்சனைகளை சந்தித்துதான் இருக்கிறாய். ஆனால் இப்பொழுது உன் மனதில் ஏற்படும் சூழ்நிலையாலும் உன் மனதில் ஏற்படும் போராட்டங்களாலும் நீ இந்த பிரச்சனையை எதிர்கொள்ள மறந்து விட்டிருக்கிறாய். உன் மனம் அதை ஏற்க மறுத்தும் குழந்தையே, எப்பொழுதும் வாழ்க்கையிலும் உன் மனதிலும் நேர்மறை சிந்தனைகளை வைத்துக்கொள். நேர்மறையோடே இரு. நல்ல நல்ல வார்த்தைகளை பேசிக்கொண்டே இரு. என் வாழ்க்கையே முடிந்துவிட்டது சாயிநாதரே, நான் அடுத்தது என்ன செய்ய முடியும் என்று கூட எனக்கு தெரியவில்லை. நான் அடுத்த அடி எடுத்து வைக்க என்னால் முடியவில்லை. என்னால் எதுவுமே முடியாது. என்னால் எதையுமே சாதிக்க இயலாது. என் வாழ்க்கையை முடிந்துவிட்டது என்று எல்லாம் எதிர்மறையாகவே உன் வாயிலிருந்து வந்து கொண்டிருக்கிறது. உன் வாயிலிருந்தும் உன் எண்ணங்களிலும் வரும் சொற்களே உன் வாழ்க்கையாக மாறிவிடும் என் குழந்தையே. எப்பொழுதும் எது வந்தாலும் எனக்கு துணையாக அப்பா இருக்கிறார். நான் அனைத்தையும் சாதித்து விடுவேன். என்னால் அனைத்தும் முடியும். எது வந்தாலும் நான் போராடுவேன், வெற்றியடைவேன், வாழ்க்கையை ஜெயிப்பேன் என்று மீண்டும் மீண்டும் நல்ல எண்ணங்களை மட்டுமே, நல்ல சொற்களை மட்டுமே கூறிக்கொண்டிரு. உன் எண்ணம் போல் உன் வாழ்க்கையும் மிக நல்ல விதமாகவே மாறும். உன்னை சுற்றி இருக்கும் பிரபஞ்சத்திற்கு அவ்வளவு சக்தியும் வலிமையும் இருக்கிறது. நீ என்ன சொல்கிறாயோ, நீ என்ன நினைக்கிறாயோ அதை அப்படியே உன்னிடம் வந்து சேர்க்கும் பொறுப்பு அந்த பிரபஞ்சத்திற்கு இருக்கிறது குழந்தையே. எனவே எப்பொழுதும் நேர்மறை சிந்தனை மட்டுமே செய்து கொண்டிரு. நேர்மறை எண்ணங்களை மட்டுமே உன் மனதில் விதைத்து கொண்டிரு. நேர்மறை சொற்களை மட்டுமே உன் நாவால் கூறிக்கொண்டே இரு. உன் எண்ணம் போல் உன் வாழ்வும் மிக நல்லபடியாகவே மாறும். நிரந்தர நன்மையாகவே இருக்கும். அலட்சியப்படுத்தாமல் அப்பா சொல்வதைப் போல் உன் வாழ்வில் கடைப்பிடி. வெகு நாட்களாக உன்னை பாதித்த பிரச்சனைகள், வெகு நாட்களாக உன் மனதை காயப்படுத்திய நிகழ்வுகள், வெகு நாட்களாக நீ போராடும் அனைத்து பிரச்சனைகளிலிருந்தும் நிச்சயமாக வெளிவருவாய். அதுவும் இந்த மாதம் முடிவதற்குள் உன் வாழ்வு நிச்சயமாக வெளிவரும். பிரகாசமான வாழ்க்கையை எதிர்கொள்வாய். உனக்கு துணையாக உன் அப்பா எப்பொழுதும் உன் அருகிலேயே இருப்பேன் என்பதை எந்த நொடியும் மறந்தே விடாதே. உனக்கு துணையாக, உனக்கான ஆசையை அனைத்தையும் நிறைவேற்ற,
உனக்காக அனைத்தையும் அள்ளி அள்ளி கொடுக்க உன் அப்பா உன் அருகிலேயே இருக்கும் பொழுது வீணாக மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாமல், உன்னையும் நீ போட்டு வருத்தி கொள்ளாமல், உன்னை சுற்றி இருப்பவர்களையும் வருத்தத்திற்கு ஆளாக்காமல் நிம்மதியோடு இரு, சந்தோஷமாக இரு. உனக்கு என்று ஒரு வாய்ப்பு வரும். அந்த வாய்ப்பு வரும் பொழுது அதை சரியாக, மிக சரியாக பயன்படுத்திக்கொள். உனக்கானது நிச்சயமாக உன்னிடம்தான் வந்து சேரும். யார் தடுத்தாலும் அது உன்னிடம் வந்து சர்வ நிச்சயமாக சேரும். உன்னை சுற்றி இருப்பவர்களெல்லாம் மனதிற்குள் உன் கஷ்டத்தையும் நீ படும் வேதனையையும் பார்த்து மகிழ்ச்சி உறுகிறார்கள், சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். முதலில் உன்மேல் உண்மையான அன்பும் அக்கறையாக இருப்பவர்களையும் முதலில் கண்டுபிடி. பின் அவர்களோடு பழக்கத்தை வைத்துக்கொள். உன்னை மாதிரியே உன்னை சுற்றி இருப்பவர்கள் அனைவரும் நல்ல எண்ணங்கள் உடையவர்களாக இருப்பார்கள் என்று தவறாக எண்ணிவிடாதே. அதற்காக உன்னை சுற்றி இருப்பவர்கள் அனைவரையுமே நீ சந்தேக கண்ணோடு பார்க்க வேண்டும் என்று நான் கூறவில்லை குழந்தையே. உன்னுடைய பலம் என்ன, பலவீனம் என்ன என்பதை தான் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். உன் பலம் பலவீனம் அனைத்தையும் நான் அறிந்திருக்கிறேன் குழந்தையே. உன் மனதை பலவீனமாக்கும் அனைத்து விஷயத்தையும் மாற்றி உனக்கு பலமாகும் விஷயத்தை நான் உனக்கு கொடுப்பேன். உன் வாழ்க்கையில் நீ சந்திக்க போகும் பல மாற்றங்களையும் எதிர்கொண்டு காத்து கொண்டிரு. உன் வாழ்க்கையில் பலமாக உன் வாழ்வு அமையத்தான் போகிறது. எப்பொழுதுமே கவலைப்படாமல் இரு குழந்தையே. உன்னுடைய இலக்கை நோக்கி நீ பயணத்தை முன்னேறி கொண்டே இரு. உனக்கு ஏதாவது தடைகள் வந்தால் அந்த தடைகளையெல்லாம் தடைத்து எறிந்துவிட்டு ஒதுக்கிவிட்டு உன் பயணத்தை நீ மேற்கொண்டே இரு. உனக்கு துணையாக எப்பொழுதும் உன் அப்பாவும் உன் வழித்துணையாக வந்து கொண்டிருக்கிறேன் என்பதை மறந்து விடாதே. நீ நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் ஆனந்தமாகவும் வாழ்வதற்கு உன் சாயப்பா எப்பொழுதுமே உனக்கு துணையாகவே இருப்பேன். என் மீது முழுமையாக நம்பிக்கை வைத்துவிட்டு பொறுமையாக காத்திரு. உன் வாழ்க்கைக்கு நான் அனைத்தையும் நல்ல மாற்றங்களை செய்வேன். உன் வார்த்தையை மதிக்காதவர்களை நினைத்து நினைத்து வருத்தம் கொள்ளாதே. உன்னை காயப்படுத்துபவர்களுக்கு, உன் மனதை வேதனைப்படுத்துபவர்களுக்கு காலமாக இருந்து தக்க பதிலடியை, தக்க பதிலை நான் அவர்களுக்கு கொடுப்பேன். யார் முன்னிலையிலும் தாழ்ந்து போக உன் சாயப்பா உன்னை விடவே மாட்டேன் குழந்தையே. என் அன்பு குழந்தையே, என்றைக்கு என் பெயரை சொல்ல ஆரம்பித்தீயோ அன்றைக்கே உங்கள் பாவங்கள் தொலைந்து விட்டன குழந்தையே. கெட்ட காலமெல்லாம் முடிந்து விட்டது என்பதை கேள்விப்பட்டும் நம்பாமல் இருக்கிறவர்கள் என்னை நம்புகிறேன் என உதடுகளால் சொல்லி உள்ளத்தால் தள்ளி நிற்கிறார்கள் என்பதே நிதர்சனமான உண்மை. ஒன்றை நன்றாக புரிந்து கொள், ஞாபகம் வைத்துக்கொள் என் பிள்ளையே. இப்பொழுது இருக்கும் உன் நிலைதான் முடிவான ஒன்று என்று இருந்து விடாதே. அதுதான் முடிவு என்றும் நினைத்து விடாதே. இதைவிட மிக சிறந்தது உன்னை நோக்கி வர காத்து கொண்டே இருக்கிறது. இதைவிட மிக பொக்கிஷமான ஒன்றை உன்னை நோக்கி அனுப்பி வைக்க உன் சாயப்பாவும் காத்து கொண்டுதான் இருக்கிறேன். உன் கைகளை என்னிடம் கொடுத்து விடு குழந்தையே. நீ நிம்மதியாக உன்னுடைய பயணத்தை மேற்கொள். உனக்கு துணையாக, வழித்துணையாக எப்பொழுதும் உன் வாழ்வு முழுவதும் உன் சாயப்பா உன் அருகிலேயே வந்து கொண்டே இருப்பேன். உனக்கு வரும் பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் சோதனைகளையும் நான் சந்திப்பேன் குழந்தையே. நான் உன் வாழ்வை மீட்டெடுப்பேன், பாதுகாப்பேன். உனக்காகவே உன் வாழ்க்கையை நான் மீட்டே கொடுப்பேன். மிகப்பெரிய புயலோ சூறாவளியோ உன்னை அழித்துவிட முடியாது குழந்தையே. ஏனென்றால் நீ உன் அப்பாவின் கைகளில்தான் இருந்து கொண்டிருக்கிறாய். என்னுடைய ஆசிர்வாதம் எப்பொழுதுமே உனக்கு. என் பிரியமான கண்மணியே, உனது கனவு விரைவில் பூர்த்தியாகும். உனது எண்ணங்கள் நிச்சயமாக நிறைவேறும். உன்னை தேடி அதிர்ஷ்டம் வரும் நேரம் இது. எல்லா நேரமும் உதடுகளில் சிறிய புன்னகையை வைத்து கொண்டே இருங்கள். அது தருகின்ற தன்னம்பிக்கையை வேறு எதனாலும் தரவே முடியாது.
எனவே என் குழந்தையே, நம்பிக்கையோடு இரு, தன்னம்பிக்கையோடு இரு, எதிலும் உண்மையாகவும் நேர்மையாகவும் இரு. இவ்வுலகில் நீ நிச்சயமாக ஜெயித்தே காட்டிவிடலாம். இறைவன் தனக்கு பிடித்தவர்களுக்கே அதிக பொறுப்புகளை கொடுத்து அதன் பொருட்டு சோதனைகளை ஏற்படுத்தி பக்குவத்தையும் நிதானத்தையும் பரிசளிக்க விரும்புகிறார் குழந்தையே. எனவே உனக்கு பொறுப்புகள் அதிகமாகின்றன, சோதனைகள் அதிகமாக வருகின்றது, வேதனைகளும் போராட்டங்களும் அதிகமாக இருக்கின்றதே என்று நீ மனம் குழம்பும் சமயத்தில் இதை நினைத்துப்பார். இறைவனுக்கு நீ பிடித்தவர் என்பதை நினைத்துப்பார். குழந்தையே, நீ இதுவரை சந்தித்த வேதனைகள் எல்லாம் எப்படி காணாமல் போனது என்று நீ நினைத்து வியக்கும் அளவிற்கு நிச்சயம் மாற்றங்கள் உன் வாழ்வில் நடைபெறும். அப்பா சொல்வதை கேட்பாயா என் கண்மணியே? கேட்பாயெனில் நம்பிக்கையோடு முழுவதுமாக கேள். கண்களை மூடிக்கொண்டு கேள். உன் வாழ்க்கைக்கான அர்த்தம் உனக்கு புரியும். என் அன்பு பிரியமே, உன்னுடைய வேண்டுதல்கள் வீண் போகவில்லை கண்மணி. உன் நிறைவேறாத ஆசை ஒன்று கைகூடி வரப்போகிறது. நாளை நடப்பதை பார்த்து நீ வியக்கத்தான் போகிறாய். முதலில் உன்னுடைய இறந்த காலத்தை பற்றின சிந்தனையை தீயிட்டு எரித்துவிடு. எதிர்காலத்தை பற்றிய சிந்தனையையும் பயத்தையும் அறவே ஒழித்துவிடு. உன்னுடைய எதிர்காலத்தை சாயப்பா காலடியில் ஒப்படைத்துவிட்டு உன்னுடைய நிகழ்கால நிகழ்வுகளை கவனித்து திறம்பட செயல்படு. நல்லதையே நினை, நல்லது மட்டுமே நடக்கும். என் சாயப்பா எனக்காக எதையும் செய்வார் என்று சொன்ன உனக்கு உன் மன வேதனையை தரும் விஷயங்களையும் உன்னை காயப்படுத்தும் நிகழ்வுகளையும் நான் விரட்டியடிப்பேன் பிள்ளையே. இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். என் வாக்கை உயிர் மூச்சாய் எடுத்துக்கொண்டு அதை கடைப்பிடிக்கும் உனக்கு நான் எப்படி நல்லது செய்யாமல் விடுவேன் என்று நீ நினைக்கிறாய்? எல்லாம் இனி நல்லதாகவே நடக்கும் என் பிள்ளையே. என்னுடைய பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் எப்பொழுதும் என் பொக்கிஷமான கண்மணிக்கு உண்டு. நான் இருக்கிறேன். எதற்குமே பயப்படாதே. மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே. கலங்கி நிற்காதே. கண்ணீரை வீணாக வீணடிக்காதே பிள்ளையே. என்னுடைய அன்பும் ஆசிர்வாதமும் பரிபூரணமாக கிடைக்கப்பெற்ற என் பொக்கிஷம் நீ. என் செல்ல பிள்ளை நீ. நீ இப்படி மனவேதனைப்படலாமா? நீ மத வேதனைப்பட்டால் உன் சாயப்பா மனதிற்கும் வலிக்கும் என்று உனக்கு உணரவில்லையா? உனக்கு நடந்து கொண்டிருப்பது எல்லாம் உனக்கு உள்ளிருக்கும் நானே நடத்தி வைக்கிறேன் என்பதை நீ கண்டு கொண்டால் உன் வாழ்க்கையே உனக்கு ஒளிமயமாகத்தான் தெரியும். உன்னுடைய ஆத்மஸ்வரூபனே நான் தான் என் பிள்ளையே. இப்பொழுது உனக்கிருக்கும் கஷ்டங்கள் அனைத்தும் குறைந்து நாளையே அதிர்ஷ்ட காத்து உன் பக்கம் வீசும். நாளை நடப்பதை மட்டும் பார். இதுவரை உன் கைக்கு எட்டாத ஒன்று நாளை உன் கைகளில் வந்து சேரும். உன் வேண்டுதல்கள் வீண் போகவில்லை. அனைத்தும் பலிக்கப் போகும் நேரம் வந்துவிட்டது குழந்தையே. இந்த நேரம் பார்த்து ஏன் இவ்வளவு முகம்பாட்டமாக இருக்கிறாய்? சந்தோஷத்தை எதிர்கொள்ள தயாராகு. மகிழ்ச்சியை பார்க்க ஆயத்தமாக. உன் வாழ்க்கையில் புதிய நல்ல நல்ல திருப்பங்களும் மாற்றங்களும் நிகழப்போகிறது. அந்த மாற்றத்தை நான் தீர்மானித்து விட்டேன். என் திட்டப்படிதான் எல்லாம் இதுவரை சரியாகவே நடந்து கொண்டிருக்கிறது. இனி உன் வாழ்க்கையில் நடப்பது எல்லாமே என் திட்டப்படியே. என்னை மீறி எதுவுமே தவறாக நிகழாது என்ற உண்மையை முதலில் புரிந்து கொள். அதன்படி உன் வாழ்க்கையில் எப்படி முன்னேற வேண்டும் என்ற சிந்தனை மட்டுமே உன் மனதில் இருந்தால் போதும். நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நீ முன்னேறுவாய். உன் வாழ்க்கையில் உள்ள சிரமங்களெல்லாம் நீங்கி சிகரத்தை தொடப்போகும் நேரமெல்லாம் நெருங்கிவிட்டது கண்மணியே. இந்த நேரம் வீணாக உன் மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே. எதற்கும் கலங்கி நிற்காதே. மலையே இடிந்து உன் தலையில் விழும் சூழ்நிலை வந்தாலும் கலங்கி நிற்காதே. என் அப்பா இருக்கிறார், அனைத்தையும் பார்த்து கொள்வார் என்று நம்பிக்கை வார்த்தைகளை உன் மனதிற்குள் சொல்லிக்கொண்டே இரு. நீ இழந்து போன மகிழ்ச்சியை நான் உனக்கு மீட்டே தருவேன். சற்று நேரத்தில் எல்லாம் மாறப்போகிறது.
இது உன் சாயப்பா உனக்கு கொடுக்கும் சத்திய வாக்கேதான். மிகப்பெரிய வெற்றிகரமான மங்கள செய்தி உன் வீடு தேடி வரும். உன் சாயப்பாவும் உன்னோடு வருவேன், உன் வீட்டிற்கு வருவேன், வீடு தேடி வருவேன். சாயப்பாவை வரவேற்க தயாராக இரு. சற்று நேரத்தில் எல்லாமே மாறும். உன் வாழ்க்கையில் உள்ள இருளெல்லாம் நீங்கி வெளிச்சம் வந்துவிடும். நாளைய சூரிய உதயம் உனக்காகவே உதிக்கும். மிகப்பெரிய உதவி உன் வீடு தேடி வரும். வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கொள். உன்னை நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நான் கூடிய விரைவில் உன் செவிகளில் ஒரு நல்ல செய்தி கேட்கும். கடந்த காலத்தை பற்றியும் நிகழ்காலத்தை பற்றியும் எதிர்காலத்தை பற்றியும் யோசித்து கொண்டே இருக்காதே. நடப்பது நடக்கட்டும், வருவது வரட்டும், போனது போகட்டும், இருப்பது இருக்கட்டும் என்று நினைத்து கொண்டு உன் வேலையை செய்து கொண்டே இரு. உனக்கு என்று எழுதப்பட்டது நிச்சயமாக உன் கைகளுக்கு தான் வந்து சேரும்.